யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு பலமிழந்து காட்சி அளிக்கிறார்களோ, குருவாயூருக்கு போறதினுடைய பலன், அங்க என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் இந்த ஸ்தலத்திலையும் இந்த விக்கிரகத்துக்கு அந்த பவர் கண்டிப்பா உண்டுங்கிறது தான் கணிப்பு. புத்திர தோஷம், புத்திரபாக்கிய ஸ்தானம், கர்ப்பம் அடையணும், கல்யாணமான தம்பதிகள் இங்க சந்தான கோபாலகிருஷ்ணரை, சேஷன் மீது படுத்திருக்க சந்தான கோபாலகிருஷ்ணரை உங்க கையில கொடுத்து வாங்குவாங்க இந்த உற்சவரை. அதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். அந்த 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 ஒரு நிகழ்வை இந்த கோவிலுக்கு தம்பதிகள் வந்தீங்கன்னா, கல்யாணம் ஆன உடனே வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணுங்க. தர்மம்ங்கிறதுக்கு ஆபஸ்தம்பர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, தர்மம்னா யாரோ இல்லாதவனுக்கு 5 ரூபாய் கொடுக்குறோம், 100 ரூபாய் கொடுக்குறோம், 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், அது இல்லை. பெரியோர்கள் எல்லாம் எதை நாம், சான்றோர்கள் இருக்காளே வித்வான்கள், அவர்கள் நாம் செய்யும் எந்த காரியத்தை பார்த்து சந்தோஷிக்கிறார்களோ அவைகளே தர்மம். எதை அவர்கள் தவிர்க்க சொல்லி சொல்கிறார்களோ அவையே அதர்மம் அப்படின்னு வச்சுக்கோ. பெரியோர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த தர்மத்தினுடைய திருவுருவம் எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் மந்தஸ்மித முகாம்போஜ மகனீய குணார்ணவம் என்று சொல்லப்படுமா போலே, அம்மாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்துல 4000 திருவாய்மொழியில சொல்றார், கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புள்ளெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு இந்த பிரபந்தத்திற்கு எத்தனையோ மகனீயர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணிருப்பா. அப்பேற்பட்ட இந்த மகனீயர்கள் ஒருவரான வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி சொல்லியிருப்பார், இந்த புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியேன்னு ஏன் அந்த இடத்துல வசனம் வருது, அந்த வார்த்தை வருது அப்படின்னாக்கா, எல்லாம் காலி, எல்லாம் சரியாயிடுத்து, புல் எறும்பாதி ஒன்றின்றியே அப்படின்னு ஏன் அந்த இடத்துல சொல்றலாம். பெருமாள் எல்லாரையும் மோட்சத்துக்கு இருக்கிறதுலயே ராமாவதாரம் மாத்திரம்தான் மனிதர்களாக வாழ்ந்து மனிதருக்குள்ளேயே வாழ்ந்து ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ. நாரதர், அந்த நாரதர்த்த வால்மீகி சொல்றாரு இல்லையா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்திய வாக்கியோ திருடவிரதான்னு ஒரு சொல் ஒரு வில், அவ்வளவுதான், ஒரு இல். அதாவது ராமர்கிட்ட மறு பேச்சு அப்படிங்கிறதே இல்லையோனோ அந்த மாதிரி இந்த பூலோகத்துல வாழ்கிற மக்கள் எல்லாருமே யாரை பார்த்து கத்துக்கணும்னா தர்மோ விக்கிரகவான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ராமபிரானை தான் கத்துக்கணும்னு சொல்றார். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில சொல்றார், அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றி, அன்று சராசரங்கள் எல்லாரையும் தான் போர்ச்சே மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போன மிகப்பெரிய பாக்கியம் இந்த பூலோக வாசிகளான பண்டித பாமர சாதாரண ஜனங்களுக்கும் கிடைச்சதுக்கு யார் காரணம்னா ராமர் தான் காரணம். அவர் தான் புல் எறும்பு ஆதி ஒன்றின்றியே அப்படின்னா எல்லாம் காலி அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையான பேச்சா இருக்கும். இங்க ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னா இங்க எதுவுமே இல்லை, டோட்டலா எல்லாம் எம்டி, எல்லாரையும் பெருமாள் மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு இந்த நம்மாழ்வார் சொல்றாரு இல்லையா. ஒன்றின்றியே அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இங்க ஒண்ணுமே இல்லை, புல் எறும்பு எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தார். அப்பேற்பட்ட அந்த ராமன், உலகத்துல எத்தனையோ ராமர், ராமர்னாலே விசேஷம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த ஜானகி மணாளன் சுந்தர வதனனாக ராமர் வடுவூர்ல எங்க ராமர், அதாவது எங்க ராமருங்கிறது ரொம்ப பெருமையான நாங்க எல்லாரும் கருதக்கூடிய இந்த ராமர் மிகப்பெரிய ஒரு வடிவழகை கொண்டு இங்க பக்தர்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த ராமருடைய சரித்திரத்தை அடியனுடைய தகப்பனா இதற்கு முன்னாடி வடுவூர் கணபாடி கோவிந்தாச்சார் உங்க எல்லாருக்கும் அதை பத்தி சொல்லியிருப்பார். அப்பேற்பட்ட இந்த ராமர் எங்க வடுவூருக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு குணமா. வடுவூர் வடிவழகன்னு இந்த மாதிரி உலகத்துல ஒரு புன்முறுவலோட சிரித்து கொண்டிருக்கின்ற ராமர் இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இது ராமர் அவர் கையால பண்ணின்ற விக்கிரகம். அதை எல்லாரும் உங்க எல்லாருக்கும் தெரியணும். கண்வ மகரிஷி ஆசிரமத்துல ராமர் வனவாச காலத்துல அங்க இருந்த போது அவருடைய வனவாசம் முடிஞ்சு அவர் கிளம்பரிச்சே அங்க உள்ள ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம், நீ கிளம்பிட்டீங்கன்னா எனக்கு உங்க ஞாபகமா என்ன இருக்கும், உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கே அப்படின்னா கம்பர் சொல்றாரு இல்லையா, கம்பராமாயணத்துல தோல் கண்டார் தோலைய கண்டார்னு. அப்பேற்பட்ட ராமருடைய தோலை பார்த்தா நம்ம தோலை மாத்திரம்தான் பார்க்க முடியுமா, அதுல இருந்து நம்ம வேற எதுல இருந்துமே பார்க்க முடியாதான். அப்பேற்பட்ட அந்த
இவ்வளவு பெரிய எல்லா உமைகளுக்கும் ஏற்றாற்போல் ஒரு பொருத்தமாக ஒரு குணவானாக ஒரு கல்யாண குணங்களை உடைய இந்த ராமபிரான் இந்த வடுவூர்ல எழுந்தொழி பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்னு இருக்கும்போது அவருடைய கிருபா கடாட்சத்திலையும் அவருடைய திருவடிவாரத்திலையுமே நாங்கெல்லாம் இருக்கோங்கிறது பூர்வ ஜென்மத்துல பெரியவா பண்ண புண்ணியம்னு தான் நாங்க எல்லாரும் எடுத்துக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த கல்யாண குணங்களுடைய ராமன் தசரத நந்தனன், தயா சாகரன், பசுபதி ரஞ்சனன், பாப விமோசனன், லக்ஷ்மண சேவிதன், லக்ஷ்மி மனோகரன், சூக்ஷ்ம ஸ்வரூபன், சுந்தர வதனனாகிய இந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய திருவடிவாரத்துல இந்த ஊர்ல நாங்க எல்லாரும் இருக்கோம், இந்த ராமருடைய திருவடிவாரத்துல இருக்கோங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இது போன்று மேற்கொண்டு ஆன்மீக விஷயங்கள் எல்லாரும் இந்த பக்தர்கள் இந்த லோகத்துல உள்ள எல்லா மக்களையும் ஈடுபடணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டுன்னு தன்யவான் சொல்லி. அதாவது தன் கையில ராமர் செய்த விக்கிரகம்னு நம்ம சொல்லுவோம். குருவாயூரப்பனும் அவருடைய அந்த விக்கிரகமும் கிருஷ்ண பரமாத்மா தன் கையில செய்து ஆமா வாயு பகவான்கிட்ட கொடுத்ததாக எப்பயுமே இந்த நம்ம ஆலயத்தோட சைனித்தியமும் அந்த குருவாயூரப்போட சைனித்தியமும் எவ்வளவு சமமா இருக்கு நம்ம எடுத்து சொல்றதுக்கு இது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம். என்னன்னா அந்த பெருமாள் பொதுவா எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பா, சின்ன குழந்தைகள் கேட்பா, பெரியவா கேட்பாதான்னு தெரியாது. ஸ்ரீரங்கத்துல இப்படி இருக்கிற மாதிரிதான் அப்ப இருந்துதா மேலோகத்துலன்னு கேட்பா. மேலோகத்துல இப்படிதான் ரங்கநாதர் இருந்தாரா, இப்படிதான் பிரணவாகார விமானம் இருந்ததா, இப்படிதான் படுத்துட்டு இருந்தாரா, இப்படிதான் கல்புரார்த்தி பட்ரு காமிச்சாரான்னு கேட்டா அது எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறதுக்காக தான் அப்படியே பிரம்மா கீழே கொண்டு வந்து வச்சார். இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த இக்ஷ்வாகு குல வம்சத்தை ரங்கநாதர் நம்பருமான ஆராதித்த பெருமாள் இந்த ராமன். ராமனுடைய குலதெய்வம் யாரு? ரங்கநாதன். அவருக்கு முதல்ல ஸ்ரீரங்கம் வந்ததனால அவருக்கு ரங்கநாதன். அவருடைய பேரு ஜெகநாதன்ன்றதுதான் அவருடைய இயற்பெயர், பூர்வ பெயர். அப்பேற்பட்ட அந்த ரங்கநாதனுக்கும் ராமனுக்குமே நிறைய சம்பந்தம் இருக்கு. ஆமா, அவருடைய குலதெய்வம் தான் ராமன். ஏன்னா அதாவது விபீஷணனுடைய தனமே எங்க ரங்கநாதன் தானே. அப்பேற்பட்ட அந்த விபீஷணனுக்கு சரணாகதி பண்ணார். அவர் என்ன சொன்னார்? ராமன்ட்ட என்ன ஒரு மிகப்பெரிய குணம் அப்படின்னா, எல்லா அவதாரத்திலயுமே சம்ஹாரம் பண்றச்சே ரொம்ப கோபமாதான் இருந்தார். பெருமாள் அவனை அழிச்சிடணும்ன்ற ஒரு எல்லா நரசிம்மரை தெரியும் இல்லையா, நரசிம்மர் எப்படி இருந்தாரோ ராமன் மாத்திரம் ஒரே வார்த்தை ராமன்கிட்ட சொன்னார், ஒன்னும் இல்ல, நீ இப்படியே ஆயுதத்தை கீழே வச்சுட்டு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேளு, நான் உன்னை விட்டுருவேன்னு சொன்னார் இல்லையா. அதே அப்பேற்பட்ட அந்த காருண்ய சீலன், அந்த காருண்ய குணத்தினுடைய இந்த ராமன் இந்த வடுவூர்ல எழுந்தருளி இந்த கோவிலோட அந்த அனுகிரகம்ங்கிறது குருவாயூரப்பனோட விக்கிரகம் எப்படி கிருஷ்ணர் கையால செய்யப்பட்டதோ அதே போல இந்த ராமருடைய விக்கிரகம்ங்கிறது அவர் கையால செய்யப்பட்டது அப்படிங்கிறத கேட்கிறப்போ இந்த வடுவூர் ராமருடைய பெருமை இன்னும் நிறைய உலகத்துல இருக்க மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போகணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஆசீர்வாதம் இன்னும் தொடர்ந்து அமோகமா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகத்துக்கே தர்மம் நிறைய நடக்கணும், எங்க பார்த்தாலும் அதேதான் தர்மம் இருக்கணும். ஏன்னா தர்மம்ங்கிறதுக்கு ஆபஸ்தம்பர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, தர்மம்னா யாரோ இல்லாதவனுக்கு 5 ரூபாய் கொடுக்குறோம், 100 ரூபாய் கொடுக்குறோம், 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், அது இல்லை. பெரியோர்கள் எல்லாம் எதை நாம் சான்றோர்கள் இருக்காளே வித்வான்கள், அவர்கள் நாம் செய்யும் எந்த காரியத்தை பார்த்து சந்தோஷிக்கிறார்களோ அவைகளே தர்மம். எதை அவர்கள் தவிர்க்க சொல்கிறார்களோ அவையே அதர்மம் அப்படின்னு வச்சுக்கோ. பெரியோர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த தர்மத்தினுடைய திருவுருவம். எப்பவும் நான் பேசிதான் நிறைய கேட்டிருப்பீங்க, அண்ணா பேசினது ரொம்ப விளக்கமா இருந்தது. இங்க கோதண்ட ராமரா ராமபிரான் காட்சி தரார். சூரிய திசை நடப்பவர்கள், சூரிய உச்சமாட்சி பெற்றவர்கள். இந்த ராமர் கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னா, புத்திர தோஷம், புத்திரபாக்கிய ஸ்தானம், கர்ப்பம் அடையணும், கல்யாணமான தம்பதிகள் இங்க சந்தான கோபாலகிருஷ்ணரை, சேஷன் மீது படுத்திருக்க சந்தான கோபாலகிருஷ்ணரை உங்க கையில கொடுத்து வாங்குவாங்க இந்த உற்சவரை. அதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். அந்த அந்த ஒரு நிகழ்வை இந்த கோவிலுக்கு தம்பதிகள் வந்தீங்கன்னா, கல்யாணம் ஆன உடனே வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணுங்க. சார், குழந்தைக்காக காத்திருக்கேன், IVF ஃபெயிலியர்ஸ் ஆகுது, கரு கழைப்பு ஏற்படுது, கரு சிதைவு ஏற்படுது, நீங்க சன்னதியில பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க வம்சத்துல அந்த ராமருடைய பெயர் இருந்தா எனக்கு வர புத்திரபாக்கியத்துக்கும், இந்த ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இந்த ராமருடைய பெயர் கொண்டு வைக்கிறதா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சந்தான கிருஷ்ணரையும் வாங்கி இது பண்ணிக்கோங்க. அவருடைய விளக்கம் ரொம்ப சிறப்பா இருந்தது, நானும் கேட்டு ரொம்ப ரசிச்சேன். நிறைய பேர் இந்த ராமரோட அனுகிரகத்தை கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். ஆனா இன்னைக்கு வடுவூர் ராமர் கோவில்ல இருந்து ரொம்ப விசேஷமான ராமர் கோவில். இங்க இருக்க ராமர் அழகு, நான் பார்த்த ராமர் கோவில்கள்லயே
இங்க இருக்க விக்கிரகம் அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு அந்த ஒரு தெய்வீகத்தை வந்து உணர முடியுது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அடடா தன் கையில செய்த விக்கிரகமா, சொப்பனத்துல வந்து இப்படி காட்சி கொடுத்தாரா அந்த ராமர். எப்பேற்பட்ட மகத்துவமான ஸ்தலம். எனக்கு அந்த ஸ்தலத்தோட அனுகிரகம் வேணும், அந்த ராமரோட அனுகிரகம் வேணும். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்ன தீபம் ஆஜானுபாவும் அரவிந்த தலாய தாக்ஷம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். அக்ரதः பிருஷ்டதश्चैव பார்ஸ்வதश्च மகாபலௌ ஆகர்ண பூர்ண தன்வானௌ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணௌ. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசக்தம் மத்த மாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் ரூபௌதாரண குணைப் பும்சாம் திருஷ்டீச்சித் தாபஹாரினம் தன் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மஹர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே தாசாம் ஆவிர பூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம் பரதர ஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மதஹான்னு. யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு பலமிழந்து காட்சி அளிக்கிறார்களோ, குருவாயூருக்கு போறதினுடைய பலன், அங்க என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் இந்த ஸ்தலத்துலையும் இந்த விக்கிரகத்துக்கு அந்த பவர் கண்டிப்பா உண்டுங்கிறது தான் கணிப்பு. எப்படி பாருங்க, நம்பிக்கை தானே அது. தன் கையால் செய்த விக்கிரகத்தை கிருஷ்ணர் கொடுக்குறப்ப என்ன பவர், தன் கையால் ராமர் செய்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணதுக்கு என்ன பலன். இப்படி நம்ம வந்து தோண்டி துருவி எடுத்து இந்தாங்கன்னு குடும்பத்துல கஷ்டத்தால வினா கேட்கிறவர்களுக்கு இந்த பாரு இந்தா புடி அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ எல்லோரும் இதை தேடி போய் பயனடையுங்கள். இது நான் யார்கிட்டையும் காப்பி அடிச்சலாம் சொல்லலை, நான் கண்டு கேட்டு வியந்து ஆகான்னு கோரிலேட் பண்ணி நான் சொன்னப்போ, என்ன இந்த கோவில் நீங்கள் குருவாயூரப்பனுக்கு சமமாக சொல்லிட்டீங்களே இந்த ராமரை அப்படின்னு அவரும் சந்தோஷப்பட்டு சொன்னார். அவருக்கும் ஒரு நமஸ்காரம், நன்றி. கோவில் நிர்வாகத்துக்கும் நன்றி. அடுத்து இன்னொரு கோவில், இன்னொரு ஸ்தலம், இன்னொரு வரலாறு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம நேயர்கள்ட்ட கொண்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நன்மைக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சேர்க்கணும். இந்த ராமரை பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக இதற்காகன்னு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு இல்லை, இதற்காக அவரை பார்க்கணும், அவருடைய பெருமையை காதால கற்கணும்னு மனசுல இருந்து விருப்பப்பட்டு பிரியப்பட்டு போயிட்டு வரணும் அப்படிங்கிற வேண்டுகோளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.